இஸ்ரவேலே கேள், அது அவர் தன்னை அடோனையாக, எப்படி ஒரு யாவாவை குறிக்கக்கூடிய அடோனை சொல் இருந்துச்சோ அதே மாதிரி அடோன் நீ எல்லாம் இல்லை, அவர் அடோன் நெய்யாக, நான் தான் கடவுள் என்று சொல்லி, கடவுளுக்கெல்லாம் கடவுள், அடோனேகா அடோனேங்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படி கத்தாதி கத்தர். யாசுவா இந்த இடத்துல வெறும் தலைவனாக அல்ல, யாசுவா இந்த வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் 19:16 வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:16. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. யாருக்கு மேல? யாசுவா மீது இருக்குது பாருங்க, அவர் கத்தாதி கத்தர். உபாகமம் 10:17 வாசிங்க. உங்கள் தேவனாகிய யா தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாடு ஒன்னு சொல்லுது, கடவுள்னா யாருன்னா அவர் கத்தாதி கத்தர். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் சொல்லுது அந்த கத்தாதி கத்தர் யாசுவான்ட்டு. அல்லேலூயா. நீங்கள் யாசுவாவை எந்த கலப்படம் இல்லாம தனியா வச்சீங்கன்னா அவரை குறித்து சொல்லப்பட்ட வசனம் என்ன தெரியுமா? ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர். இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? யாவாவுக்கு சொல்லப்பட்டது. இவரை மெஸ்ஸியாவோடு பொருத்தி பார்க்கிற போது அவருக்கு ஒரு பதவி கொடுத்துடுறீங்க, தேவனுடைய குமாரன். அவரை தீர்க்கதரிசியா பார்க்கிற போது மனுஷ குமாரன். இதெல்லாம் வெறும் பதவிகள் தானே தவிர இதெல்லாத்தையும் கலத்திட்டு யாசுவா யார் என்கிற கேள்விக்கு அவர்தான் கத்தாதி கத்தர், அவர்தான் யாவா. அல்லேலூயா. என்னுடைய பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் என்று சொன்னார். யாசுவா என்பதற்கு வேற எந்த பொருளும் இல்லை. ஒரு தலைவனாகவோ வெறும் தீர்க்கதரிசியாகவோ அப்படி சுருக்கிற முடியாது. அவர் நேரடியாக தன்னை கத்தாதி கத்தா, கடவுளுக்கெல்லாம் கடவுள், நான் தான் அந்த பிதா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் தன்னை தாவீதுடைய குமாரன் என்று சொல்லுகிற போது நானும் மனுஷன் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அவர் தன்னை மெஸ்ஸியா என்று சொல்லுகிற போதுதான் நான் தேவகுமாரன் நம்புங்கடான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அவர் தனிச்சு நின்று யாசுவா என்று சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறது இவர்தான் அந்த நித்திய பிதா. பிறக்க போறதை பார்த்து என்ன சொல்லிச்சு? இவர்தான் அந்த நித்திய பிதா என்று சொல்லிச்சு. இவர்தான் அந்த வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லிச்சு. அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஆராதிப்பது யாவா என்கிற தேவனை. அவர்தான் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். யாவாவுக்கு சொல்லப்பட்ட கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜா இங்கு வந்து நின்று சொல்லுகிறார், நான் தான் கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜா. மறுபடி அவரை குறித்து வெளிப்படுத்தலும் சொல்லுது, நான் கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜா. இங்கு இருப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய யா ஒருவரே என்று சொல்லி. அப்ப மெஸ்ஸியா யாரு? அது வெறும் ஒரு ஊழியம். அல்லேலூயா. பலருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இவரிடத்திலே நிறைவு பெற்றது. தீர்க்கதரிசி யாரு? எல்லாரும் தீர்க்கதரிசி தான். ஆனால் இவரிடத்திலே முழுமை பெற்றபடியினால் இவர்தான் என்னது?